ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பட்டி மொத்தமாக போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. வியூஸும் எனக்கு சரியாக வர மாட்டேங்குது. அதனால் இந்த தடவை நான் ஃபஸ்ட்டு வந்து பேக்கும் ஸ்லீவும் கட் பண்ணுற வீடியோ மட்டும் போடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் எவ்வளோ வியூஸ் போகுதோ அதை பார்த்துட்டு தான் ஃப்ரண்ட்டும் பட்டியும் வீடியோ போடுவேன் நான். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு நிறையா கஸ்டமர் இருக்காங்க, தைக்க வரும். நான் நிறையா ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். என்னோடய கட்டிங் மெத்தடு தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு போட்டு பாருங்கள், ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கஸ்டமரை வந்து அப்படி நான் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன் பாடியிலேருந்து. அதை வச்சு நான் கட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இப்போ நான் உடம்புல அளவு எடுத்தது 40 இன்ச்சு பாடி சைஸ் மெஷர்மெண்ட்டுக்கு உரியது. ஓகேங்களா? வாங்க அதை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பயும் போல் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டேன். அவங்களோட உயரம் வந்து 16 இன்ச்சு. இப்போ 6 இன்ச்சு சேர்த்து 16 இன்ச்சாக வச்சு நான் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. ஓகேங்களா? அவங்களுக்கு கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப லோன்னு இருக்குது, அதனால் 2.5 இன்ச்சு வைக்கிறேன். கழுத்தோட உயரம் வந்து 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ கழுத்தோட கீழே வந்து 3 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன் கழுத்து அகலம். அவங்களுக்கு கீழே வந்து உடம்பு வந்து வெயிட்டானவங்க, அதனால் கீழே குறுகலாகவே வந்தால் சட்டை வந்து ரொம்ப இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அவங்களுக்கு கீழே வந்து 3 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டரோட அகலம் வந்து 3 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? மொத்தம் சேர்த்து 5.5 இன்ச்சு. ஷோல்டர் வந்து 3.25 வச்சு மார்க் பண்ணுறேன். மொத்தம் சேர்த்து 5.25. அதே 5.25 நான் அப்படியே கீழே வச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? 5.25 மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இதை வந்து இந்த மாதிரி கிராஸாக போட்டாச்சு. போட்டு இதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து கழுத்தை வந்து நம்ம ரவுண்ட் கொடுத்துருவோம். இந்த மாதிரி ரவுண்ட் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ ஆம்கோலோட இறக்கம் வந்து அதே 5.25 வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் அப்படியே இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி அதை இந்த ரவுண்டு கொடுத்து வரைஞ்சிடுறேன். ஓகேங்களா? பாடி வந்து அவங்களோட இடுப்பு ஜஸ்ட் அகலம் வந்து 40, அதோட 4 இன்ச்சு சேர்த்தா 44 இன்ச்சு வரும். ஓகேங்களா? 44 இன்ச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து 11 இன்ச்சு வரும். ஓகேங்களா? இங்கே வந்து 11 இன்ச்சு வரும். செஸ்டோட அகலம் வந்து 11 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். அது ஸ்லீவ் ரவுண்டு வந்து அவங்களுக்கு வந்து ஆம்கோல் வந்து 20னா அவங்களுக்கு வந்து ஆம்கோல் வந்து 19னா அவங்களுக்கு வந்து 9.5 வரணும். ஓகேங்களா? ஸ்லீவ் ரவுண்டு வந்து 9.5 வரணும். நமக்கு வந்து 9 இன்ச்சு தான் வருது. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து 9.5 இன்ச்சு வரும். 9 இன்ச்சு தான் வருது, 9.5 வரணும். அதனால் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு நான் கீழே வந்து இறக்கி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இது வந்து நான் ரவுண்ட் கொடுத்து வரைஞ்சிட்டு இப்போ இதில் வந்து நமக்கு 9.5 இன்ச்சு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது கரெக்டாக 9 இன்ச்சு எனக்கு வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இடுப்பு சுற்றளவு, இடுப்பு வந்து அவங்களுக்கு வந்து 33, இடுப்பு வந்து 33னா 30ல் பாதி 15, 3ல் பாதி 1.5, 15, 16, 16.25. ஓகேங்களா? 16.25. அதில் வந்து நம்ம பாதி எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். 16.25 பாதி 16.25 பாதி எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். 8.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வருது. ஓகேங்களா? 16.25 பாதி 8.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக, அதை வச்சு மார்க் பண்ணியாச்சு.
1 இன்ச்சு டாட்டுக்கு அங்கிட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இவ்வளோ தாங்க பேக்கு நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். அதை மார்க் பண்ணியாச்சு. இவ்வளோ தாங்க பேக்கு நம்ம பாடி மெஷர்மெண்ட்டில் எடுத்தது இவ்வளோ தான். இதை வச்சு நம்ம பேக்கு வரைஞ்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இந்த ரா எட்ஜஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ரா எட்ஜஸை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மடக்கி தான் அடிக்க போகிறேன். அதனால் 1/2 இன்ச்சு கீழே வச்சு மார்க் பண்ணுறேன். இங்கே 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இப்போ ஸ்லீவோட உயரம் வந்து 8 இன்ச்சு. இப்போ 1/2 இன்ச்சு சேர்த்து 8.5 நான் வச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? 1/2 இன்ச்சு சேர்த்து 8.5 வச்சு நான் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயும் நான் 8.5 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு அடிங்கை சுற்றளவுக்கு வந்து 3 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி இப்போ இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. ஓகேங்களா? கையோட அகலம் வந்து 15.5. 15.5 பாதி 7.75. 15.5 பாதி 7.75. ஓகேங்களா? அந்த 7.75 வச்சு நான் இங்கே மார்க் பண்ணுறேன். 7.75 வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ 7.75னா இங்கே வந்து 8.75 வைக்கணும். 1 இன்ச்சு சேர்த்து 8.75 வைக்கிறேன். அதில் வந்து நமக்கு 9 இன்ச்சு வந்து நமக்கு மேட்ச் ஆகணும். 9 இன்ச்சு பாருங்க. அதனால் லைட்டாக கீழே இறக்கி 9 இன்ச்சு எங்கனுக்குள்ள வருதுன்னு கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? கோடு போட்டுட்டு இப்போ வந்து நான் பார்த்துக்கிறேன். கரெக்டாக இந்த வருது. ஓகேவா? 9 இன்ச்சு அங்கே வருது. இப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ 9.5 பாதி 4.25. 4.75. ஓகேங்களா? 9.5 பாதி 4.75 வச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி கோடு போட்டாச்சு. கோடு போட்டுட்டு இப்போ உங்களுக்கு நம்ம ஸ்லீவ் ரவுண்ட் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்லீவ் ரவுண்ட் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நான் 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். கை வளைவு குழி விட்டோம்னு அதுக்கு வச்சு அதை வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். இவ்வளோ தாங்க ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?